சலாம் காய்ஸ். ஓகே, இந்த பதிவு வந்து என்னன்னாக்கா, அயர் புசார். ஓகே, அயர் புசார்னாக்கா, ஆயத்திருஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தண்ணி வந்து ஊத்தும் பொழுது, அந்த இடத்துல வந்து ஒரு சுழல் மாரி சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு பகுதியில நீங்க நல்லா பார்க்கலாம். நீங்க என்ன செய்யுங்க, அந்த சுழல் தண்ணிய வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு காயவங்கள அள்ளிருங்க. அள்ளி ஒரு போத்தல் உள்ளுக்கு ஊத்திருங்க. ஊத்திட்டு, நேரா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்க. இத வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து என்ன செய்யணும்னாக்கா, இத செய்ய போற நாள் வந்து வியாழக்கிழமை அரிக்காமைஸ். வியாழக்கிழமை 8 மணி ராத்திரியிலேருந்து 9 மணிக்குள்ளார இத செஞ்சிடணும். நீங்க கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு வெளிய அந்த கேரேஜ் இருக்கும் பாருங்க. காடி போடுற இடம். அந்த இடத்துல வந்து ஆ பூஜாடி, பாசு. ஸோ அந்த பூச்செடி மேல தெளிங்க. வீட்டு ஹாலு, ரூம்பு நீங்க படுக்கிற ரூம்பு, குளியல் அறை, சமையல் அறை எல்லா இடத்தையும் நல்லா தெளிச்சு விடுங்க. இத அதுக்கு மட்டும் தான் தெளிக்க முடியும். அத தவிர்த்து வேற ஒரு அ உங்களோட நீங்க பாய்க்கிற காடியோ, மோட்டார்ல தெளிக்கக்கூடாது. மிருகம் மேல தெளிக்கக்கூடாது. வீட்டு மின்னுக்கு உள்ள பூச்செடி, பாசு இருந்துச்சுன்னா பூச்செடி மேல தெளிங்க. அப்புறம் வீட்டு கேரேஜ்ல தெளிச்சு விடுங்க. வீட்டு ஹாலு, நீங்க படுக்கிற ரூம்பு, குளியல் அறை, சமையல் அறை. இது என்னாத்துக்குனாக்கா, நார்மலா வந்து இந்த சக்க பக்கிலாம் வந்து இந்த மரத்துக்கிட்ட தான், அந்த செடிங்கள்ல தான் அண்டியிருக்கும். ஸோ, இத நீங்க தெளிச்சீங்கன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் வெட்டுப்பட்டுரும். வீட்டோட அவுரா வந்து நல்லா கிளீலா இருக்கும். ஸோ, எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. வீடு நல்ல ஒரு செழிப்பான ஒரு நல்ல ஒரு புரொடெக்ஷன் அவுராவா இருக்கும். ஓகே காய்ஸ். ஓகே. சலாம்.